இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லினக்ஸை யூஸ் பண்ற யூசருக்கு என்ன மாரி பர்மிஷன் இருக்கு? ஸோ, அத நம்ம எப்படிலாம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலான்னு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதனா டவுட் வந்தாக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என் கூட இன்டராக்ஷன் பண்றதுல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ, மறக்காம பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். வீடியோக்கு லைக் குடுத்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கான வீடியோல யூசர் அண்ட் பெர்மிஷன் மேனேஜ்மென்ட் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான் கிட்டத்தட்ட இருக்கும். நல்லா தண்ணிலாம் குடிச்சிட்டு ஹைட்ரேட்டடா இருங்க. இந்த வீடியோல சொல்லப் போற கமெண்ட் எல்லாம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ். ஸோ, நீங்க ஒரு பர்மிஷனை எப்படி கேதர் பண்றது? ஸோ, எப்படி அப்ரோச் பண்றது? எல்லாத்தையும் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்க பார்த்தா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரி, வீடியோ உங்கள்ல எதனா ஒரு டவுட் வந்தது, அப்படிலாம் வீடியோ எனக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஸோ, நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா என்னுடைய எஃபெக்ட்டை நாங்க போட ஆரம்பிக்கிறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட்னா ஹூ ஆம் ஐ? ஸோ, ஹூ ஆம் ஐ? இதுக்கு என்னடா மீனிங்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி யூசரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அர்த்தம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சந்துரு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா அது ரிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஐடின்னு போட்டேன். ஸோ, இந்த லினக்ஸை பொறுத்தவரைக்கும் எத்தனை ஐடி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ, என்னென்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ கேபி, டிபி இந்த மாதிரி எவ்வளோ ப்ராசஸர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. இந்த ஐடி கமெண்ட்டை யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு என்னென்ன யூசேஜ்னு கேட்டிங்கன்னா, நம்ம லினக்ஸ்குள்ளே அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, ஸோ அது நம்ம எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து எந்த கமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேட் எ யூசர். ஸோ, இந்த ஒரு நேம்லேயே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய யூஸரை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ, இது எப்போரா யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆட் யூசர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஹலோன்னு கொடுத்துருப்பேன். என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்டல்னு வந்திருக்கு. ஸோ, ஒன்லி ரூட் மே ஆட் எ யூசர் ஆர் குரூப் டு தட் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூட் யூஸரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் அப்படிலாம் ஒரு யூஸரை ஆட் பண்ண முடியும்னு பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ, இது எப்போரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தா சொல்லியிருப்பேன். நம்ம பேக்கேஜ்லாம் டவுன்லோட் பண்ண சொல்ல ரூட்டு அதாவது பார்த்தா சூடோன்னு ஒரு கீவேர்டை பார்த்தா யூஸ் பண்ணியிருப்போம். அகெயின் பார்த்தா நீங்கள் சூடோ கொடுத்து இந்த ஹேட் யூஸரை கொடுத்துருந்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ, இதெல்லாம் பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணுறோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்மின் இவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி கமெண்ட்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்களால் மட்டும்தான். ஸோ, நிறைய பேருக்கு பார்த்தா யூஸருக்கு நிறைய சிஸ்டம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறது அது மட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதால பார்த்தா நிறைய யூசர் அக்கௌண்ட்டை பார்த்தா க்ரியேட் பண்ணுறது ஒர்க்காக இருக்கும். ஸோ, அதை தான் இவங்க வேலையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன மாதிரி கமெண்ட்டை பார்க்க போகிறேன்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் பார்த்தா நான் எக்கோவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தா பிரிண்ட் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ, அதனால தான் இவ்வளோ லென்த்தாக பார்த்தா வீடியோ போய்கிட்டு இருக்கேன். ஸோ, நான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி முடிச்சேன். ஸோ, அது என்னென்னு நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ, உங்களுக்கு எதிர்காலத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த லைனக்ஸ் மாஸ்டர் கோர்ஸஸை பொறுத்திருக்கும் நம்மளுடைய எஃபெக்ட் கேட்டிங்கன்னா 80% பார்த்தா நம்மளுடைய எஃபெக்ட் இருக்கும். அதாவது பார்த்தா நாங்கள் சொல்லித்தரதை எல்லாமே பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி 80% எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா நாங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு பார்த்தா எங்களுடைய எஃபெக்டை பார்த்தா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படி என்ன தான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எஃபெக்ட் பார்த்தா 20% தான். அப்படி என்னடா பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிச்சுட்டா மட்டும் போதாது. ஸோ, இதில் மைண்ட் ஏற்றி மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதாது. ஸோ, நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண தான் இது பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறத விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணால் தான் இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒர்க் ஆகிக்கிட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா எனக்கே நான்லாம் மனப்பாடம் பண்ணி பார்த்தேன் வேலைக்கே ஆகலை. அப்புறம் என்ன பிசியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தா கம்ஃபர்டபுளாக பார்த்தா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம எந்த மாதிரி கமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அதாவது பார்த்தோன்னா பாஸ்வேர்ட் கமெண்ட். இது எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ உங்களுக்காக ஒரு கமெண்ட்டை போடுறேன் ஸ்க்ரீனில். ஸோ, அதை மறக்காமல் பாருங்கள். அதாவது பார்த்தா நமக்கு எப்படி மொபைலில் இந்த ப்ரைவேட் லாக்கு இந்த மாதிரி பர்சனல் லாக்கு பல லாக்கபிள் பார்த்தீங்கன்னா பேட்டர்னாக பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ, அகைன் பார்த்தோன்னா இதில் நமக்கு லாக்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம், ஃபேஸ் லாக் வைப்போம், பேட்டர்ன் வைப்போம், லாக் வைப்போம். இந்த மாதிரி பல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்குது. ஸோ, லினக்ஸை பொறுத்தவரைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி PASSWD பாஸ்வேர்டுக்கு ஷார்ட்கட் இந்த ஒரு வேர்டு தான். ஸோ, இதை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு யூசர் நேம் அதாவது பார்த்தா நீங்கள் எந்த யூசர் நேம் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ, நான் ஜஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் பார்த்தீங்கன்னா நான் யூசர் நேமும் கொடுத்தேன். ஸோ, என்னுடைய நேம் சந்திரன் கொடுத்ததுன்னா நான் நேமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ, ஆனால் எனக்கு விரும்பலை. ஸோ, இந்த பாஸ்வேர்டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகேவாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ, அதனால் நான் இந்த பாஸ்வேர்டும் பார்த்தா சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு அப்படி மறந்துட்டால் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் கமெண்ட்டை நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் யூசர் நேம் இஸ் நாட் வேலிட் நேம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேம் பார்த்தா தப்பாகுதுன்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. இது வேலிடே இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா யூசர் நேம்னு நான் கொடுத்தேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டஸ் நாட் எக்ஸிட் த யூசர் என்ட்ரி டஸ் நாட் கண்டெயின் ஆல் த ரெக்வயர்ட் ஃபீல்ட். இந்த மாதிரி ஒரு யூசர் கீவேர்டு எந்த பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் மொபைலில் பார்த்தா டயல் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஒரு ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஒரு லாக்கு போட்டால் இந்த ஒரு ஸ்க்ரீன் வரா மாதிரியும், இன்னொரு லாக்கு போட்டால் இந்த ஒரு ஸ்க்ரீன் வரா மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அகெயின் பார்த்தா இதில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்விட்ச் மோடுக்கு தான் இந்த எஸ்யூ கீவேர்டை பார்த்தா யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூசர் நேமை கரெக்டாக கொடுத்துருந்தேன்னா பார்த்தா எனக்கு கரெக்டான மெசேஜ் வந்திருக்கும். அடுத்து எந்த மாதிரி கமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஹெச் மோடுன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை எந்த பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். நம்ம இப்போ ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை இறக்குறோம். இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஹலோன்னு பார்த்தா பல மெசேஜஸ் பார்த்தா நமக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆடியோவை ஆன் பண்ணுங்கள், வீடியோவை ஆன் பண்ணுங்கள், கேமராவை ஆன் பண்ணுங்கள், லொக்கேஷன் ஆன் பண்ணுங்கள், இந்த மாதிரி பல மெசேஜஸ் பார்த்தா நம்மளுக்கு கொடுக்கும், ஒரு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச் மோடு 755 ஃபைல் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், அதாவது பார்த்தா இந்த ஒரு கமெண்ட்டை கொடுத்தா பார்த்தா இது நமக்கு பர்மிஷனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைலில் இருக்கிற பர்மிஷன் இதை ரீட் பண்ணலாமா, ரைட் பண்ணலாமா, ஸோ ரைட்டும் பண்ணலாமா, இந்த மாதிரி பல ஆப்ரேஷனில் பண்ணுற மாதிரி பார்த்தா இந்த ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சார் இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு